வணக்கம். இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தாஞ்சூர் பெயிண்டிங்கில் முக்கியமான ஒரு ஸ்கெட்ச் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஸ்கெட்ச். நம்ம ஏற்கனவே நரசிம்மர் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கிடையாது, அது கமர்ஷியல் மிக்ஸ் ஆன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நரசிம்மர் ஃபேஸு. இப்போ நரசிம்மர் ஃபேஸை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்படி போடணுங்கிற டிப்ஸையும் ப்ளஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபேஸ் வந்து மெயினாக பிரத்யங்கரா ஃபேஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 பேருக்குமே நம்ம இந்த ஃபேஸை வந்து நான் பயன்படுத்தலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேங்கிறத உங்களால் நோட் பண்ணிக்க முடியும். 2 சாமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம என்ன மாதிரி வரைஞ்சால் 2 சாமியும் நமக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத நான் வந்து நடுவில் சொல்லியிருப்பேன் எங்கேயாவது. நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் பிரத்யங்கராங்கிற டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கடைசியில் வந்து நான் நரசிம்மருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பிரத்யங்கராவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். கிரீடத்தோட ஹைட்டு, ஃபேஸோட ஹைட்டு, ஃபேஸோட அகலம் எல்லாமே வந்து நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக அந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத கொடுத்துருக்கேன். பாருங்கள் பொறுமையாக. இந்த மெஷர்மெண்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி வரணும் அப்படின்றத பார்த்து நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது கண்டிப்பாக என்கரேஜாக இருக்கும். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிரீடம்க்கு, ஃபேஸ்க்கு அகலம் உயரம் 2க்குமே எடுத்துகிட்டு நம்ம யூஷுவல் கிரீடம் பேஸ் கொடுக்குறப்ப நம்ம வந்து ஃபேஸோட அந்த அகலத்துக்கு வெளியே வச்சு அந்த மொட்டு மாதிரி போடுவோம். ஆனால் இதில் வந்து ஃபேஸுக்கு உள்பக்கமாக நம்ம வந்து அந்த மொட்டை போட்டு கிரீடத்தோட பேஸை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து காது பகுதி, அந்த காது பகுதிக்கு இது போல் ஒரு ஷேப் கொடுக்கணும். அதாவது அந்த மொட்டுக்கு கீழே. அதை இன்னொரு கால்குலேஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஃபேஸை வந்து செப்ரேட்டாக நடுவில் பிரிச்சுருக்கோம் 2.5 2.5ன்னு. அந்த 2 பாயிண்டில் மேலே இருக்க ஒரு 2.5ல் மிடில் வந்து காது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? மிடில் வந்து காது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து ஃபேஸோட அந்த சைடு கன்னம் பகுதியில் அதை வந்து பாக்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டு இது போல் பெண்ட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து டச் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி திரும்பவும் இந்த பக்கமும் அதே போல் கன்னத்தை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கோரமாக அப்படி கடிச்சு பல்ல காட்டுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணம் 2 வெளியே பிதுங்கி தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். பிரத்யங்கரா வந்து நரசிம்மர் போலவே சிங்க முகத்தோடு தான் இருப்பாங்க. இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப் ஃபேஸு. இது வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக இப்போது சிங்கத்தை ஃபேஸை பார்த்துட்டு இதை பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது மேட்ச் ஆகாது. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப்பு. தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு இந்த மாதிரி ஃபேஸ் தான் வந்து மெயினாக போட்டால் அது வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்கோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு செட் ஆகும், சரிங்களா? அதே போல் வாகனம் இவங்களோட வாகனம் கொடுக்குறோம்ல, பிரத்யங்கராவுக்கு சிங்க வாகனம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிங்கத்தோட ஃபேஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் டு இதே மாதிரி தான் கொடுப்போம். இந்த ஃபேஸோட சாயல் பார்த்திங்கன்னா நம்ம போடுற யாழிக்கும் வந்து இது போலவே ஒரு சாயல் வரும். கொஞ்சம் அந்த கண்ணில் சில விஷயங்கள் மட்டும் மாறும். மற்றபடி அந்த யாழியில் பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம போடுறது வந்து சிங்க யாழி இல்லையா, அந்த சிங்க யாழியில் பார்த்தோம் அப்படின்னா இது போல் கொஞ்சம் சாயல் வந்து சேர்ந்து வரும். நீங்கள் எல்லா படத்தையும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுன்னா உங்களால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரையவும் முடியும். நான் சொன்னேன் இல்லைங்க மெயினாக வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ணை வந்து போட்டுட்டு இந்த கண் வந்து இப்போ இதில் வந்து மனித கண் மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. உள்ளே இருக்க விழியில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த கண்மணியில் பொட்டு தாங்க ரொம்ப மெயின். பொட்டு வந்து இது போல் கொடுக்கணும் பிரத்யங்கராக்கு. அதுவே இந்த பொட்டு வந்து கொடுக்குற இடத்துல நம்ம நரசிம்மராக வரைகிறோம் அப்படின்னா இதே ஃபேஸ் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நரசிம்மருக்கு நான் ஷியூராக சொல்கிறேன். பொட்டு மட்டும் வந்து நாமம் கொடுத்துடணும், அவ்வளோதான். நம்ம அந்த பெயிண்டிங்கில் நம்ம நரசிம்மர் ஏற்கனவே போட்டிருக்கோம்ல ஃபேஸ், அதில் கொடுத்தது போலவே நம்ம நாமம் கொடுத்துக்கணும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது போக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்ம கண் பகுதியை போட்டாச்சு. அந்த காதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி சென்ட்ரல் ஸ்பேஸுக்கும் மேலே ஒரு லைன் போட்டுக்கிட்டு நான் வந்து கண் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ மூக்கும் வரைஞ்சாச்சு. இப்போ வாய் பகுதிங்க, இது ரொம்ப மெயினான பார்ட்டு. அந்த நம்ம கன்னம் பகுதியிலேருந்து இன்னொரு லைன் எடுத்திருக்கேன். லைன் எடுத்துகிட்டு அது வரைக்கும் வந்து நான்
இது போல் அந்த உதடு பகுதி தான் இது, வாயோட பகுதி அப்படி திறந்துருக்கும் போது தெரிகிற மேல் உதடு பகுதி தான் அது. அந்த டபுள் லைனில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ பல் அந்த 2 கார்னர் பல் மட்டும் நல்லா பெருசாக போடணும். நீங்கள் பிரத்யங்கரா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பல்லு தான் வந்து ஹைலைட்டாக தெரியும் அந்த ஃபேஸில். நரசிம்மருக்குமே அப்படி தான். ஆனால் நரசிம்மர் படம் நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் போட்டு ப்ராக்டிக்கலாக வந்து அது நிறைய உருவம் மாறி வந்துருச்சு, கொஞ்சம் சாந்தமாக தெரிகிற மாதிரி. ஆனால் பிரத்யங்கரா அந்தளவுக்கு ஃபெமிலியராக நிறைய பேர் போட்டது கிடையாது தாஞ்சூர் பெயிண்டிங்கில். இந்த மாதிரி தான் வந்து பல் வைக்கிறப்ப நமக்கு அந்த ஃபேஸோட லுக் வந்து கரெக்டாக கிடைக்கும். நடுவில் வந்து அந்த நாக்கு பகுதி தெரிகிற மாதிரி கொடுப்பாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்படி தான் போடணும். கீழே பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து உதடு பகுதியோட கீழ்ப்பகுதி அது தெரிகிற மாதிரி லைட்டாக அப்படியே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸோட மெயினான பார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கண் விழி கொடுக்கலாம். கண் விழிக்கு வந்து இது போல் ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு, அது சாரிங்க கரண்ட் கட் ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி ரீடேக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறப்ப பாதி ஃபேஸ் தான் கவர் ஆச்சு, பாதி ஃபேஸ் வந்து கவர் ஆகலை. ஸோ அதுவே எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் டைம் எடுக்கிறப்ப கரெக்டாக பவர் கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மொபைல்லே ஃப்ளாஷ் வச்சு இப்போ ட்ரா பண்ணுறேன். கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு? கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெளிவாக இருந்ததுதானே. அப்புறம் கிரீடம் பகுதியை வந்து போட்டுக்கலாம். அந்த ஹைட் வந்து சும்மா அந்த கிரீடம் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா நான் வந்து கோணலில் வரக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு பேலன்ஸ் லைன் தான், அதுக்கு மெஷர்மெண்ட்டை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பேலன்ஸ் லைன் போட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிரீடத்தை வந்து ஹைட்டை கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி வரைஞ்சிட்டு, ஏன்னா கிரீடத்தை போட்டு தான் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்ல முடியும். அதனால் கிரீடம் போடுறது ரொம்ப முக்கியம் இப்போ. ஸோ கிரீடம் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபேஸ் ரொம்ப பயங்கரமாக தெரிகிறதுனால கிரீடம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக அதாவது ஹைட் வந்து இடுப்பாக தெரியாத அளவுக்கு ஈக்குவல் ஹைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரீடம் போட்டாச்சு. இப்போ வந்து அவங்க தலைப்பகுதியில் வந்து அதாவது பின்பக்கமாக அவங்க ஃபேஸுக்கு பின்பக்கமாக நெருப்பு ஜாலை மாதிரி போட்டிருப்பாங்க. பொதுவாக அம்மன் படம் எல்லாத்துக்குமே வரும். இது வந்து நரசிம்மருக்கும் வரும், பிரத்யங்கராவுக்கும் வரும். இது போல் வந்து இது வந்து நிறைய அந்த ஷார்ப்பாக அதை வந்து ஒரு பெட்டல் மாதிரி தெரியாமலும் கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த ஒரு பக்கம் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு ஈக்குவல் லைன் வந்து இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு, அது போல் டேரெக்டாக இந்த பக்கமும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே போல் ரைட் சைடு கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்க, இப்போ நம்ம ஐஸோட ஐபாலில் வந்து என்ன கொடுக்கணுன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து ஓவல் கொடுப்போம்ல, ரவுண்ட் ஷேப்பில் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஓவலாக கொடுக்கணும். ரவுண்டாக கொடுக்காம இப்படி நல்லா நீட்டாக ஓவலாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளேர் காட்டிட்டு ரிமைனிங் ஸ்பேஸை வந்து லைட் கலர் ஆக்கிடணும். அவ்வளோதாங்க நம்ம ஐஸோட ஒர்க்கு. நம்ம ஐஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பவர் கட் ஆச்சு. ஸோ நான் கிரீடம் போயிட்டேன். இப்போ வந்து ஐஸ் போட்டிருக்கோம். ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த சிங்கத்தோட அந்த பிடரி தெரியும்ல, அந்த போர்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணணும். அப்போ சிங்க முகத்துலேருந்து இது போல் நம்ம வந்து ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி லைன் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் அந்த காதுட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஹைட்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கீழே கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம மக்கோர்க்கு கூட கொடுத்துக்கலாம் அந்த ஹேருக்கு, இல்லை கலரிங்கும் கொடுத்துக்கலாம். கலரிங் வந்து கிட்டத்தட்ட அந்த சொலை டிசைனில் கொடுக்கணும். அப்படி செப்பரேட் பண்ணிட்டு நம்ம அதில் கொடுத்த மாதிரி ஃபுல்லாக ஹேர் ஒரிஜினலாக காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைன்ஸ் காமிச்சிட்டு அந்த சொலை டிசைன் கொடுப்போம் இல்லைங்களா, அதை வந்து கலரில் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உபல் ஒர்க்கில் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் ஹேருக்கு. இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ் சொன்னேன்லங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டிஃப்ரென்ஸ் வந்து பொட்டில் பார்த்தோம், என்ன டிஃப்ரென்ஸ் பிரத்யங்கராவுக்கும் நரசிம்மருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டு பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது அந்த பொட்டை எடுத்துகிட்டு நாமம் போடணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்க்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரீடத்தில் வந்து ஒரு பிறை இருக்கணுங்க. ஒரு பிறை இருக்கிற மாதிரி வரையணும். நிலாவில் வந்து ஒரு முக்கால்வாசி தேஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிறை நிலவு இருக்குங்களா, அந்த பிறை வந்து இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் தெரிகிறத வந்து அதில் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா பிறை வந்து முன்பக்கமாக இருக்கும், நெருப்பு வந்து பின்பக்கமாக போயிடும். ஸோ நம்ம வந்து பிறையில் வந்து எந்த ஹைடும் இல்லாமல் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். இதாங்க மெயினான டிஃப்ரென்ஸு. இந்த 2 டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா அந்த பிறையும் பொட்டோட ஷேப்பை மாற்றிட்டோம் அப்படின்னா அது நாமம் போட்டோம்னா நரசிம்மர், இல்லை பிறையும் வச்சு பொட்டில் வந்து பொட்டு வச்சுட்டு அந்த பொட்டுக்கு மேல் பகுதியில் வந்து நான் வச்சுருக்கிறது கண் மாதிரி வச்சுருக்கேங்க. ஒற்றை கண், சிவன் கண் மாதிரி அந்த இடத்துல கண் வரும். அது வந்து பிரத்யங்கராவோட ஐடென்டிஃபிகேஷன். இந்த 2 டிஃப்ரென்ஸ் தாங்க நரசிம்மருக்கும் நம்ம பிரத்யங்கரா தேவிக்கும் வர டிஃப்ரென்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க பிரத்யங்கரா தேவிக்கு அந்த ஃபேஸ் யூஸ் பண்ணலாமான்னு. அவங்களுக்காக தான் வந்து எனக்கு தனியாக இதை ட்ரா பண்ணணும், ட்ரெடிஷ்னல் டைப்பில் நரசிம்மரையும் எப்படி வருவார்னு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். நன்றி.